அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். முன்னதாக அவர் விசாரணைக்கு ஆஜராகும்படி உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் விசாரணைக்கு ஆஜராகி இருப்பதாக அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜ் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜ் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் பால் கனகராஜ் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது அவர் விசாரணைக்கு ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் எவ்வளவு நேரம் இந்த விசாரணையானது தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது? இன்றைய தினத்தில் வேறு யாரேனும் விசாரணைக்கு ஆஜராக உள்ளார்களா? வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை பொறுத்தவரையிலே அது நீண்ட ஒரு விசாரணையாக நடைபெற்று வருகின்றது. 22 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதில் பின்புலமாக இருந்து முக்கிய மூளையாக இருந்து இயக்கியது யார் என்பது இதுவரை வெளிவராமல் இருக்கின்றது. எனவே அதனை கண்டறிவதற்காக காவல்துறையினர் இரவும் பகலுமாக தீவிர முயற்சியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் பாஜகவினுடைய வழக்கறிஞராக இருக்கக்கூடிய மிக முக்கிய முகமான பால் கனகராஜ் அவர்களுக்கு இந்த சம்மனானது அனுப்பப்பட்டு தற்போது அவர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது இந்த கொலை வழக்குக்கும் அவருக்கும் நேரடியாக தொடர்பு இல்லை என்றாலும் கூட இதில் தொடர்பு இருக்கக்கூடிய, அதாவது தொடர்பு இருப்பதாக சந்தேகப்படக்கூடிய 2 நபர்களுக்கு இவர் வழக்கறிஞராக செயல்பட்டிருக்கிறார். எனவே அந்த 2 நபர்களை பற்றிய கூடுதல் விவரங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக இவரை நேரில் அழைத்து விசாரணை நடத்துகிறார்கள். சென்னை புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த காவலர் குடியிருப்பு அந்த பகுதியில தான் அலுவலகம் இருக்கின்றது. அந்த அலுவலகத்தில் தற்போது பால் கனகராஜ் ஆஜராகி இருக்கின்றார். ஒரு வழக்கறிஞர் என்ற அடிப்படையிலே அவர் பல வழக்குகளில் வாதாடுவது என்றாலும் கூட அந்த வழக்குகளில் சம்பந்தப்பட்ட, அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் இந்த குற்றவாளிகள் ஏற்கனவே இவர் வாதாடிய அந்த நபர்களாக இருக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் பற்றிய சில விவரங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விசாரணையானது நடத்தப்படுவதாக தெரிய வந்திருக்கிறது. போலீசார் சம்மன் அனுப்பிய நிலையில் பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜ் தற்போது விசாரணைக்காக ஆஜராகி இருக்கிறார். புதுப்பேட்டை காவலர் குடியிருப்பு அலுவலகத்தில் இந்த விசாரணை நடைபெற தொடங்கி இருக்கின்றது. இந்த விசாரணை பொறுத்தவரை சுமார் 1 மணி நேரம் வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது சிறையில் தற்போது இருந்து வரக்கூடிய நாகேந்திரன் மற்றும் சம்போ செந்தில் என்ற 2 நபர்களுக்கு பால் கனகராஜ் வழக்கறிஞராக செயல்பட்டிருக்கிறார். அவர்களுக்காக பல்வேறு வழக்குகளில் இவர் இறங்கி வாதாடியதாக கூறப்படுகின்றது. எனவே அந்த 2 நபர்களும், அதாவது நாகேந்திரன் மற்றும் சம்போ செந்தில், இந்த இருவருக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலே தொடர்பு இருப்பதாகவும் அவர்கள் இருவரும் மிக முக்கிய குற்றவாளிகளாகவும் தொடர்ந்து சந்தேகிக்கப்படுகின்றது. எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் பற்றிய பின்புலம் ஏனென்றால் ஒருவர் சிறையிலிருந்தே வெளி விஷயங்களை இயக்குகிறார் என்று கூறப்படுகிறது. சம்போ செந்தில் என்ற நபர் வெளிநாடுகளில் பல்வேறு நாடுகளில் தங்கியிருந்து கூலிப்படைகள் மூலமாக பல்வேறு குற்ற சம்பவங்களை நிகழ்த்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது. எனவே இவர்கள் பற்றிய பின்னணி, இவர்கள் 20 வருடங்களுக்கு முன்பு என்னவாக இருந்தார்கள், இவர்களுடைய நெட்வொர்க்கில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், இவர்கள் என்னென்ன மாதிரியாக திட்டமிடுவார்கள், இவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வழக்கு தொடர்பான சந்தேகங்கள் அவற்றோடெல்லாம் முடிச்சு போட்டு அவற்றை தொடர்ந்து ஆய்வு செய்து விசாரணை நடத்தக்கூடிய நிகழ்வுகளை தற்போது காவல்துறை செய்து வருகிறது. எனவே அந்த அடிப்படையில் வழக்கறிஞர் பால் கனகராஜ் தற்போது ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் 2வது முறையாக விசாரணை தொடர்கிறது. தற்போதைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.